நிச்சந்துரை கூறியிருந்தார். இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் முறையோ? எஸ் மன்னா, இந்த பானத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யார் வேண்டுமென்றாலும் குடிக்கலாம். தவிர வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் தங்களுக்கு 30% இன்னாமாக தருகிறோம். வெளிநாட்டுக்காரன் தான். ஆனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? மங்கினி பாண்டியரே, மங்கினித்தனமாக பேசாதீரையா. உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம்? அவசரப்பட்டு விட்டேன். இனாம் தான் நம் அரசின் உயிர் மூச்சு. அது நீங்கள் ஆரம்பியுங்கள். நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். ராஜகாரியங்களை ஒட்டு கேட்பதே தவறு. இதில் ராஜா முன் வாந்தி வேறா? யார் அங்கே? இவனை இழுத்து சென்று அரைப்படி கட்டணம்பை காதுக்குள் விடுங்கள். அவ்வளவு எறும்பும் மறுகாது வழியாக வர வேண்டும். அதை நான் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும். தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத? வாந்தியா? நானெல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது, தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். அரமனை முழுவதும் நாரி நசநசத்து விட்டது. இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன். தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள். அந்த இனாம் ஆமாம், அந்த பானத்தின் பெயர் என்ன? எங்க ஊர்ல இது பேர் சிஸ்டம் மாலா மற்றும் பேட்ஸ்மெல் சி என்பாம். அதே பேரில் வைக்கலாம் இல்லையா? ஆங்கிலத்தில் தலைப்பா? உள்ளே உங்களது ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தலைப்பு தமிழில் தான் இருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? கூப்பிடு அந்த ஆங்கிலத்துக்கு அர்த்தம் சொல்லுபவரை. ஒன்றின் பெயர் சிஸ்டர் மாலா. அதாவது சிஸ்டர் மாலா என்பவர் இந்த பானம் தயாரிப்பை கண்டுபிடித்தார். சோ இதற்கு அவர் பெயரே வைத்து விட்டோம். சிஸ்டர் என்றால் என்ன? சகோதரி என்று அர்த்தம். யாருக்கு சகோதரி? எனக்கு சகோதரி. வயது என்ன இருக்கும்? புரட்டாசியுடன் 60 முடிகிறது. 60? அப்படி என்றால் எனக்கு அக்கா. அந்த பானத்துக்கு அக்கா மாலா என்று பெயர் வைத்து விடுங்களேன். பலே மன்னா பலே. இன்னொரு பானத்தின் பெயர் பேட் சுமல் சி. பேட் சுமல் என்றால் என்ன? கப்படிப்பது என்று அர்த்தம். பிறகு என்ன? கப்சி என்றே வைத்துக் கொள்ளலாமே. நன்றி மன்னா, இதற்காக விளம்பர ஓவியங்கள் வைப்பதாக உள்ளோம். இதில் நம்மூர் நாடக நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் பயன்படுத்துவதாக உள்ளோம். கிராதகா அமைச்சரே, விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். அதுதானே மன்னா நமக்கு அசுர பலம். நண்பா, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த தொப்பியை நான் ஒரு முறை வைத்து பார்க்கவா? ஓ எஸ். எப்படி இருக்கிறது? வண்டர்ஃபுல். வெளிநாட்டு வியாபாரத்தை நம்மூரில் அனுமதித்ததால் இன்று முதல் நீ திறந்த வீட்டில் நுழையவிட்ட புலிகேசி என எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவாய்.